அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போறேன். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. விசுவாசி மார்கழி 26 இன்று சனிக்கிழமை, ஆங்கில வருடம் ஜனவரி 10, 2026. இன்று அஷ்டமி கடைபிடிக்கப்படுகிறது. அதே போல இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று மாலை 7:37 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. திதி இன்று பிற்பகல் 12:33 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. யோகம் இன்று முழுவதும் மரண யோகம். சந்திராச நட்சத்திரம் சதயம், புரட்டாதி. ராசி பார்த்தீங்கன்னா கும்பம், மீனம். சந்திராசை பொறுத்து மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால இந்த கும்பராசி கும்ப லக்கணம், மீனராசி மீன லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லணும். எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டே மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு இந்த சந்திராசன் துணை புரியும். அதனால் சந்திராசன் இருக்கக்குள்ள அனைத்து ஜாதகர்களும் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. நல்ல நேரம் காலை 7:30 8:30, மாலை 4:30 5:30. கௌரி நேரம் காலை 10:30 11:30, மாலை 9:30 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியருக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அது கூட சேர்த்து இந்த சுப வரையை பயன்படுத்தக்குள்ள 100% வெற்றி பெற முடியும். இன்று சனிக்கிழமை என்பதால் சனி பகவான் தான் ஓரநாதன், அவரே இன்றைய கதாநாயகன். சனி ஓர பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சனி ஓர அசுப ஓரை என்றாலும் சனிக்கிழமையில் அது சுப ஓரையாக இருக்கும். சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா புதிதாக மருந்து உண்ணுதல், தீராத வியாதிக்கு சிகிச்சை எடுத்தல், அறுவை சிகிச்சை செய்தெல்லாம் இந்த சனிக்கிழமையில் சனி ஓரையில் செய்தால் வெற்றி கிட்டும். உடல்வாதிகளும் குணமாகும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ராகு காலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:33, குளிகை காலை 6 to 7:30. குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையை ஏற்படுத்தும். சூளம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் இன்று கிழக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம் விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று கிழக்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலே செல்வது சிறப்பு. நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.